எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம விண்ட்பிரேக்கரோட எபிசோட் 5 அ கைண்ட் மேன் தான் பார்க்க போறோம். நம்ம லயன் ஹெட் கேங்கோ போஃபியூரினோட கேங்குக்கும் வந்துட்டு சண்டை வரப்போகுது. சரி வாங்க வாங்க அப்படின்னு நம்ம லயன் ஹெடோட லீடர் சொல்ல இவங்க உள்ள போயிட்டு இருக்காங்க. போற வழி எல்லா சைட்லயும் பாத்தீங்கன்னா பார் தான் இருக்கு. இதுக்காகவே இந்த ஏரியா வந்துட்டு பிகெஸ்ட் பார் டிஸ்ட்ரிக்ட். ஆமா நீ வந்துட்டு ஏன் வந்துருக்கீங்க கூட? நானா என்னால ஃபைட் பண்ண முடியாது, உங்களெல்லாம் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஆனா என்னைய நான் இந்த வாட்டி ப்ரொடெக்ட் பண்ணலான்ங்கிற உங்ககிட்ட என்ன கத்துக்கலாம் தான் லயன் ஹெட்டோட பேஸ் உள்ள கூட்டின்னு போறாங்க. இந்த எல்லோ கலர் தலை வச்சுன ஒரு பையன் இருப்பால, இவன் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கோம் இவனுக்கு. இந்த லயன் ஹெட்டோட பேஸ் இருக்குல்ல, இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு தேட்டரு ஒரியன்னு சொல்லிட்டு, ஆனா அது இப்ப வந்துட்டு ஷார்ட்டா ஒரின்னு வச்சுக்கிறாங்க. மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஜாமா. சரி உள்ள போலாமா அப்படின்னு டோர் திறந்தா இந்த லயன் ஹெட்டோட எல்லா டானுங்களும் வந்துட்டு தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்னவோ ஷோவை பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஆனா அது ஷோ இல்ல, அது வந்துட்டு ஃபைட்டிங் கான்டெஸ்ட். பாருங்கப்பா, இந்த சண்டை வந்துட்டு எனக்கோ டொமியாமாக்கோ இருக்கிறது தான். நீங்க எல்லாரும் வந்துட்டு ஃபைட் பண்ணி தோத்தாலோ ஜெயிச்சாலோ அதுல வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, சோ ஈஸியா எடுத்துட்டு போங்க. சரி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போறேன். அந்த நிறைய முடி வச்சுக்கிறானே அவனை கூப்பிடுங்க. சுகிஷ்டாவோ போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு சொல்லிடுறான், பாரா நீயோ நானும் வந்துட்டு இன்னும் நம்ம கண்ணுக்கு வந்துட்டு தீக்கல, ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு தோத்துட்டு வந்தேன்னு பாத்துக்கோ, நான் உன் கூட வந்துட்டு ஃபைட்டே பண்ண மாட்டேன். அதோட பெரிய அசிங்கம் இல்ல. ஹரிமா வர்சஸ் சுகிஷ்டா. ஹரிமா பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச்லயே வந்துட்டு ஜனங்களோட ரிப்ஸே வந்துட்டு வச்சிருக்கான். சுகிஷ்டாவும் அப்படித்தாப்பா இல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சேம் இல்ல. இந்த ஹரிமா பையன் இருக்கால, இவன் வந்துட்டு சுகிஷ்டாவை கடுப்பேத்துறதுக்கு, அதாவது அவனோட சாஃப்ட் ஸ்பாட்டை வந்துட்டு டச் பண்ணுறதுக்கு என்ன சொல்றேன்னா, உமிமியா என்னப்பா அப்படின்னு சொன்ன உடனே சுகிஷ்டாக்கு வந்துட்டு கோவம் ஏறுது. அதுலயே வந்துட்டு அவன் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். அப்பவே வந்துட்டு ஒரே பஞ்ச் கொடுக்குற ஹரிமா சுகிஷ்டாக்கு, டேய் உமிமியா வந்துட்டு உனக்கு உமிமியா இல்ல, உமிமியா சார்ன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகிஷ்டா அப்படியே அரிமாவை கீழே போட்டு சாத்துறான். ஒரே ஒரு பஞ்சுக்கே அரிமா வந்துட்டு கீழே விழுந்துடுறான். இந்த டொமிமியா என்னன்னா சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு இருக்கான். என்னடா உன் பேரு, நெக்ஸ்ட் என்ன ஃபைட் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் பாஸ், இந்த மாதிரிலாம் நீங்க அட்டகாசம் பண்ணக்கூடாது பாஸ், செம்மையா பண்ண சுகிஷ்டா. சரி நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைட் பண்ணறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுங்க. இறக்கமே இல்லாத அவனோட சொந்த ஆளுங்களே வந்துட்டு கால் வைக்கிற ஸ்லிப்பருக்கு சம மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். சரி அடுத்தது வந்துட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஒத்த கண்ணு சாக்கோதா போயிட்டு இருக்கான். ஏ கியூட்டி வா ஃபைட் பண்ணலாம். சாக்குரா உனக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி நீ சொன்ன டான்கே வந்துட்டு நான் டாப் டான் ஆவேன்னு, ஆனா இது ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு உன்னை ஆக விட மாட்டேன், நீ தான் வந்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷன், உன்னோட நான் வந்துட்டு ஜாஸ்தி ஒர்க் ஹார்ட் பண்ணுவேன், பாத்துனே இரு. கனுமா வர்சஸ் சோ. இவன் தான் இந்த ஹோல் குரூப்லயே வந்துட்டு ரொம்ப கைண்டான மனுஷன். வாய் ஓபன் பண்ணா வெறும் நல்ல வார்த்தை தான் வரும், அதோட கொஞ்சம் ஸ்மைல் கூட. ஆனா இவன் என்ன கிழிச்சிடுவான்னு இவங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த கனுமா இருக்கால, இவன் வந்துட்டு அரிமாவோட ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டே வந்துட்டு அடிச்சிட்டீங்கல்ல, இன்னும் நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன். என்னப்பா சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்லீஸ்ட் வளர்ந்த பையன் மாதிரி ஃபைட் பண்ண. நம்ம சுவா இருக்கால, இவன் வந்துட்டு செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா இவன் வந்துட்டு ஃபைட்டே பண்ணிட்டு இல்ல, வெறும் இந்த சைட்ல அந்த சைட்ல இருந்து இந்த கானுமாவை வந்துட்டு விட வச்சிட்டு இருக்கான். இங்க இருக்கிற எல்லா லயன் ஹெட் ஆளுங்களும் வந்துட்டு கானுமாவை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. டே எங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்தாதடா எல்லாரும் முன்னாடியோ. நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு கரெக்டா சொல்றான், இந்த பையன் இருக்கானே நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு இவன் கைண்ட் இல்ல, அந்த வேற பையனை அட்சின் கூட இல்ல, அவன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இந்த லயன் ஹெட் பையன் குத்த வர முதலாம் நம்ம சுவா வந்துட்டு ஒண்ணுமே பண்ணறதுல, ஒத்த கையில வந்துட்டு இங்க அங்கன்னு புஷ்ஷா பண்ணிட்டு இருக்கான். பாடியை ஸ்லைட்டா அசிக்க கூட மாட்டேன்னு இருக்கா ஃபைட் பண்ணும் போது. பார்த்தா நம்ம லயனரோட லீடர் வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு, உறங்கி உழுந்துட்டு இருக்காரு கீழே. அவன் பக்கத்துல இருக்கிற டொகாமியை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப பயம் ஆயிடுது. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு ஒரு பையன் இந்த போஃபியூரின் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருப்பால, அவனே வந்துட்டு அடிச்சு கொண்டிருப்பான். அந்த அசிங்கம் வந்துட்டு தாங்க முடியாத இப்போ அடி வாங்கிட்டு இருக்கால, இவன் கூட பாத்தீங்கன்னா அந்த வேற பையனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அடி வாங்கும் போது. ஆனா இப்ப வந்துட்டு அவன் அதே சூழ்நிலையில தான் இருக்கான். நம்ம சுவா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு நெஞ்சின்கிறது நான் வெளியே சொல்லிட்டான், அன்னைக்கு ஒரு பையனை வந்துட்டு உங்க பாஸ் அடிச்சாருல, அந்த பையனோட சூழ்நிலை தான் இப்போ உனக்கு வந்திருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கல, இப்போ நீ வந்துட்டு உட்காந்து யோசிச்சுக்கிறது நான் நிஜமாக்கிட்டா. இந்த டொகாமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, டே நீ வந்துட்டு அங்க இருந்து போதோ கீழே இருங்க, எங்களை எல்லாரையும் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற. ஆக்சுவலா நீ வந்துட்டு எங்களை அசிங்கப்படுத்தினே இல்ல, நீ எங்களோட டீம்லயே இல்லையே. இப்போ ஒரு பெரிய மனுஷன் ஆவறது வந்துட்டு அவங்க மத்தவங்களை எப்படி பாத்துக்கிறாங்க அந்த செயல்ல தான் இருக்கு, ஸ்ட்ரென்த்ல எல்லாம் வந்துட்டு ஒன்னும் இல்ல. நெக்ஸ்ட் இவங்க கேங்ல நிறைய பேர் ஃபைட் பண்ண மாதிரி இருக்கு. நான் வந்துட்டு வெயிட் பண்ணிருக்கிறது உமிமியா வர்சஸ் ஜோஜி, அப்புறம் நம்ம ஹீரோ பையன் சாக்குரா வர்சஸ் டொகாமே. பிளேலிஸ்டோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 6ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.